بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والوالدات يرضعن أولادهن حولين كاملين لمن أراد أن يتم الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف لا تكلف نفس إلا وسعها. لا تضار والدة بولدها ولا مولود له بولده وعلى الوارث مثل ذلك، فإن أرادا فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليهما، وإن أردتم أن تسترضعوا أولادكم فلا جناح عليكم إذا سلمتم ما آتيتم بالمعروف واتقوا الله واعلموا أن الله بما تعملون بصير. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே இதுவரைக்கும் 232 ஆயத்துகளை கடந்து 233வது ஆயத்திலிருந்து 237வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் தொடர்களை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைன் என்று ஆரம்பிக்கும் அந்த 233வது ஆயத்திலிருந்து இலா வலா தன்ஸஉல் ஃபضல பைனகும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர் என்று முடியும் 237வது ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீர்களைத்தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இதன் பாடங்களின் அடிப்படையில் பார்த்தால் இது 344வது பாடம், 344 344வது பாடத்தை நாம் காண இருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விஷயத்திலே கவனம் தேவை. குழந்தைகள் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிஅமத், ஒரு அருட்கொடை, அதே நேரத்தில் ஒரு அமானிதம். நிஅமத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியம் செய்கிறான். அதன் மூலம் அவர்களுடைய அந்த இழிச்சொற்களை, இழிப்பெயர்களை அல்லாஹ் நீக்குகிறான். அதாவது குழந்தை இல்லாதவர்கள் என்ற சமூகத்தில் எழுப்பப்படக்கூடிய அந்த பேரை நீக்கி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதன் மூலம் அவர்களை அல்லாஹ் சங்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, இது பெரும் நிஅமத் என்றதோடு மட்டுமல்லாமல் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். எவ்வாறு கணவன்மார்களுக்கு, ஆண்களுக்கு மனைவிமார்கள், பெண்கள் ஒரு அமானிதமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒப்படைக்கப்படுகிறார்களோ, அவர்கள் மீது அநியாயம் செய்யவோ அல்லது அவர்கள் மீது வரம்பு மீறவோ அந்த ஆணுக்கு எந்த உரிமையும் கிடையாதோ, அதேபோல் அந்த பெண்ணும் அந்த ஆணுடைய ஹக்கை, அவர்களுக்குரிய அந்த விஷயங்களை, இந்த பத்தினித்தனத்தை, அதே போன்று குழந்தைகள் விஷயத்தை, கணவனுடைய பொருள் விஷயத்தை பாதுகாக்க வேண்டியதை எவ்வாறு இஸ்லாம் வலியுறுத்தி அதனுடைய சிறப்புகளை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை பால்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய தண்டனைகளையும் எடுத்து கூறியிருக்கிறதோ, அதே போல் அவர்கள் இருவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு நியாமத்தாக வழங்கப்பட்ட அந்த அருட்கொடை, குழந்தைகள் என்ற அருட்கொடையை எவ்வாறு அவர்கள் கவனிக்க வேண்டும், அதன் விஷயத்தில் எவ்வாறு பொறுப்பு செலுத்த வேண்டும், அதை ஒரு அமானிதமாக கருதி அதனை பத்திரமாக அதை வளர்ப்பது, அதற்குரிய தர்பியத்தை கொடுப்பது, அதற்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுவது, அந்த குழந்தைகள் விஷயத்திலே சிறு வயதிலிருந்தே, அது பிறந்ததிலிருந்தே அதனுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உரிமைகளாக, முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. அதாவது கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குழந்தைகள் விஷயத்திலே, ஏனென்றால் ஒரு ஒத்துழைமில்லாத அனாதை குழந்தையை கவனிக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமத்துகிறதோ,
அப்படி என்றால் தான் பெற்ற குழந்தைகளை கவனிக்க வேண்டிய விஷயத்திலே எந்த அளவிற்கு கவனம் செலுத்த சொல்லி குரானும் ஹதீஸும் ஷரியத்தும் எந்த அளவிற்கு சொல்லும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் வரக்கூடிய ஆயத்துகளை பார்க்கும் பொழுது சில நேரம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் அந்த வெறுப்பை குழந்தைகள் மீதோ அல்லது குழந்தைகள் மீது காட்டுவதோ ஒருபோதும் கூடாது. கணவன் தன்னுடைய மனைவின் மீது உள்ள கோபத்தையோ அல்லது மனைவி தன் கணவன் மீது உள்ள கோபத்தையோ குழந்தைகளுடைய ஹக்கை பாதிக்கும் வண்ணமாகவோ அல்லது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலோ பாராமுகமாக இருப்பதன் மூலமோ அந்த குழந்தைகளுக்கு தொல்லைகளோ அல்லது கஷ்டங்களோ கொடுப்பது, அதை கவனிக்காமல் பொடுபோக்குத்தனமாக விடுவது, இதுவெல்லாம் இஸ்லாம் கண்டிக்கத்தக்க விஷயங்களாக சொல்லி காண்பிக்கிறது. எவ்வாறு குழந்தையை கொண்டு கணவனுக்கும், அதாவது அந்த ஆண் குழந்தையின் மூலமாக மனைவியை பழிவாங்கக்கூடாதோ, அந்த மனைவி குழந்தையின் மூலமாக கணவனை பழிவாங்கக்கூடாதோ, அதேபோல் இருவரும் சேர்ந்து அந்த குழந்தையை எந்த விதத்திலேயும் சிரமத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கக்கூடாது, கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் செலுத்துகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். அக்கீகாவாக இருக்கட்டும், பெயர் வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு வார்த்தைகளை கலிமாவுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அதனுடைய தர்பியத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே கவனிப்பது பொறுப்பு. அந்த குழந்தையை ஒரு தீன் ரீதியாக, ஒரு மார்க்க ரீதியாக ஒரு ஒழுக்கம் நிறைந்த குழந்தையாக வளர்ப்பது இருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது. இருவரின் மீதும் கடமையாக இருக்கிறது. அதேபோல் இது வளர வளர இவ்வொரு பொறுப்பை சுமத்தும் குர்ஆன் ஷரியாத் அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு விவரமே தெரியாது, என்னவென்றே தெரியாத அந்த 2 வருடத்திற்குள்ளாகவும் மிக்க கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த குழந்தைகள் நமக்கு ஒரு நியாமத், அமானிதம். அதேபோல் நியாமத் அருட்கொடை, அது ஒரு அமானிதம். அதேபோல் ஃபித்னா என்றால் சோதனை. நம்ம அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்றால் அல்லாஹு தாலா அவர்களை கொடுத்து உங்களை பரீட்சை போன்று ஒரு பரீட்சை கொடுத்தா எதுக்கு? அந்த பரீட்சையின் மூலம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்பதை அறிவதற்கு. எவ்வாறு பெற்றோர்களை வழங்கி பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை கொடுக்கிறானோ, அந்த பெற்றோர்களின் மூலமாக அவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதாக பரீட்சை வைக்கிறானோ, அதேபோல் இந்த குழந்தைகள் மூலமும் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான். நீங்கள் அவர்களை சரியான முறையில் வளர்த்து அவர்களுடைய ஹக்கை பாழாக்காமல் அவர்களை ஒழுங்கான முறையில் தர்பியத் கொடுத்து அவர்களின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அது சம்பந்தமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. குழந்தைகள் விஷயத்திலே மிக்க கவனம் தேவை என்றதை இந்த குர்ஆன் இந்த ஆயத்திலே, இந்த இடங்களிலே வலியுறுத்தி கூறுகிறது. எனவே அல்லாஹு தஆலா அதை கவனம் செலுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விளக்கங்களை காண்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்அஹா என்பதாக அல்லாஹ் கூறினான். எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு ஆன்மாவும் அதனுடைய சக்திக்கு மேலாக சோதிக்கப்படாது, அதற்கு சக்திக்கு மேலாக கஷ்டங்களை, சிரமங்களை அதற்கு திணிக்கப்படாது என்பதாக சொல்லப்பட்டது. எனவே அந்த நஃபகாவுடைய விஷயத்திலேயும் சரி, எந்த அளவிற்கு அவர்களுக்கு தங்களால் முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னது. அடுத்ததை தொடர்ந்து லா துலார்ர வாலிதத்தும் பி வலதிஹா வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி. இங்கு அல்லாஹு தாலா ஹக்குகளை பால்படுத்தக்கூடாது என்ற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். லா துலார்ர வாலிதத்தும் பி வலதிஹா. பாலிதா என்றால் பெற்றோர், அதாவது தாய். தாயானவள் இடையூறு செய்யப்பட மாட்டாள், தீங்கிழைக்கப்பட மாட்டாள். பி வலதிஹா, அவளுடைய அந்த குழந்தையின் மூலமாக, அவளிடம் ஒப்படைக்கப்பட்ட அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் மூலமாக அவள் நோவினை செய்யப்பட மாட்டாள். வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி, தந்தை, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையும் அந்த குழந்தையின் மூலமாக சிரமத்தில் ஆழ்த்தப்பட மாட்டான், கஷ்டத்தில் தீங்கில் தள்ளிவிடப்பட மாட்டான். அதாவது வாலிதானி பில் வலதி, அதாவது குழந்தையின் மூலமாக, குழந்தையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அந்த இரு பெற்றோர்கள் இருக்காங்க, இருபேர் தாய், அதாவது கணவன் மனைவி, தாய், இந்த இருவரும் தீங்கிழைக்க கூடாது. இப்போ இஃபர்ரிதா, இருவரும் வரம்பு மீறுவதும் கூடாது. ஃபி தாஹுதிஹி,
அதாவது அவளுடைய இந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய விஷயத்திலே வரம் மீறுவதன் மூலமாகவோ யுகஸ்ஸிரா ஃபீமா எம்பகி லஹு, அந்த குழந்தைக்கு எந்த ஒன்று தேவை இருக்கிறதோ அது விஷயத்திலே குறை வைப்பதன் மூலமாகவோ, அப்ப இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது பெற்றோர்கள். அவங்களுக்கு அந்த குழந்தையை கவனிக்கிற விஷயத்துல வரம்பு மீறி செல்வதோ, அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவசியமான இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியமான விஷயங்களிலே குறை செய்வதோ, இது போன்ற விஷயங்களை செய்து வரம்பு மீறக்கூடாது. அவ் யுதார் அஹதுஹுமல் ஆஹர், அல்லது அவர்கள் இருவரில் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தக்கூடாது. அவ் யுதார் அஹதும், அவள் இருவரில் ஒருவர் அதாவது தொல்லைப்படுவது, இடையூறு செய்வது. யுதார அஹதுஹும், அவள் இருவரில் ஒருவரை தொல்லை செய்வது. லாஹர், மற்றொருவர். சபபில் வலது, குழந்தையின் காரணமாக அவர்கள் ஒருவரை மற்றொருவர் தொல்லை செய்வதும் கூடாது. ஃபத்தர்ஃபுது, உதாரணமாக ஃபத்தர்ஃபுதுல் உம்மு இர்தா அஹு, குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவதை உதறி விடுவது, அதாவது செய்ய மாட்டேன் என்பதாக சொல்வது. லி ததுர்ர அபாஹு பி தர்பீத்திஹி, அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் அந்த தந்தைக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பால் குடிப்பாட்டுதலை, அதாவது குழந்தைக்கு சிறு வயதில் உணவு பூட்டுதலை அந்த தாய் தட்டி விடுவது, உதறி விடுவது, நான் செய்ய மாட்டேன் என்பதாக மறுப்பது, இதுவெல்லாம் அந்த குழந்தையின் மூலமாக அந்த தாயானவள், அந்த பெண் கணவருக்கு, அந்த ஆணுக்கு செய்யும் இடையூறாக இருக்கிறது. அபு அல் வலத மின்ஹா, அதே போல் அந்த தந்தை அந்த குழந்தையை பிரித்து விடுவது, மின்ஹா அவளிடமிருந்து, அந்த தாயிடமிருந்து போய் பிரித்து விடுவது. இதில் ஆரம்பிகா, அவளுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காக. மா ரஹ்பத்திஹா, அவ்வளோ ஆர்வம் கொண்டிருப்பதுடன், ஃபி இர்லாஹி, அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய விஷயத்திலே அந்த தாய் மிகவும் ஆர்வம் கொண்டவளாக, ஆசை கொண்டவளாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தாய்க்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணிடமிருந்து குழந்தையை தகப்பன், அந்த தந்தை பிரித்து விடுவது. லி யுகைத் அஹதுஹுமா சாஹிபஹு, அவர்களில் ஒருவர் மற்றொரு கோபத்தை ஏற்படுத்த வேண்டும், வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இது போன்ற செயல்கள் செய்வது ஒருபோதும் கூடாது. இதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் எந்த விதமான அதாவது தாய் தன்னுடைய குழந்தையின் மூலமோ அல்லது தந்தை தன்னுடைய குழந்தையின் மூலமோ ஒருவர் மற்றவருக்கு இடையூறு செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹுத்தலா இந்த வார்த்தையின் மூலமாக 3 பேருக்கும் என்னது 2 பேர், அதாவது பெற்றோர்கள், தாய் தந்தை, அவர்கள் ஒருவருக்கு மற்றவருக்கு குழந்தையை வைத்து இடையூறு செய்வதோ, அல்லது அதாவது கணவன், இந்த ஆண் குழந்தையை சாக்காக வைத்து குழந்தையை வைத்து மனைவிக்கு இடையூறு செய்வதோ, இந்த பெண்ணுக்கு இடையூறை தருவதோ, அது உடலாலும் சரி அல்லது மனதாலும் சரி அவர்களுக்கு உணவினை கொடுப்பது, அதுவும் கூடாது என்பதாக சொல்கிறான். அதேபோல் அந்த இந்த பெண்ணானவள் குழந்தையின் மூலமாக, குழந்தையை காரணமாக வைத்து அந்த ஆணுக்கு இடையூறு செய்வது. ஏன்னா 2 பேருக்கு மத்தியில ஏற்பட்ட அந்த வெறுப்பு, அந்த காரணத்தை பழி தீர்த்து கொள்வதற்காக வேண்டி குழந்தையை காரணமாக பயன்படுத்தக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். அதேபோல் அந்த குழந்தைக்கும் இருவரும் குறிப்பாக தாய் அந்த குழந்தைக்கோ அல்லது தந்தை அந்த குழந்தைக்கோ எந்த விதத்தில் இடையூறும் செய்யக்கூடாது. அதை கவனிக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, இந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலும் சரியாக எந்தவித குறையும் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த ஒரு வார்த்தையில 3 பேருடைய ஹக்கையும் சொல்லிட்டான். 3 பேருடைய, அதாவது தாய் தந்தை சேர்ந்து குழந்தையுடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றுவது, அதே மாதிரி அந்த பெண்ணானவள் குழந்தையுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும், அந்த குழந்தையுடைய தகப்பனருக்கு இடையூறு செய்யாமல் அவர்களுக்குரிய அந்த ஹக்கை, அவர்களுடைய அந்த விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும். அதேபோல் அந்த ஆண் குழந்தையுடைய ஹக்கையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒன்று அவளுடைய மனைவியாக இருப்பாள் அல்லது தலாக் இருப்பாள், அவளுடைய அந்த ஹக்கையும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். எந்த விதத்திலையும் இடையூறு செய்யக்கூடாது, உள்ளத்தாலும் சரி அவர்களுக்கு உடலாலும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். அப்போ அந்த பெண் திடீர்னு நான் பால் குடிப்பாட்ட மாட்டேன், நான் கொடுக்கவும் மாட்டேன் குழந்தை என்பதாக என்ன செய்யக்கூடாது, அந்த நிர்பந்தங்கள் படுத்து குழந்தையை என்ன செய்யல அப்படியே விட்டுறது, குழந்தைக்கு பால் கொடுக்காம விடுவது, இது போன்ற விஷயங்களை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக தடுக்கிறான். சரி, வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக, வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக, அப்ப அந்த வாரிசின் மீதும் கடமையாகும். மிஸ்லு தாலிக, அதே போன்று. அலல் வாரிசி மிஸ்லு மா அலா வாலிதி திஃப்லி மினல் இன்ஃபாகி அலல் உம்மி வல் கியாமி பி ஹுகூகிஹா வ அதமில் இத்ராரி பிஹா. அதே போல் அந்த வாரிசுதாரர்கள், உதாரணமாக கணவன் இல்லை,
தந்தை, அதாவது அந்த குழந்தைக்குரிய தந்தை இல்லை என்றால் அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வது? இந்த குழந்தைக்கு தந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதே போல் இந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய விஷயம், அந்த குழந்தைக்கு செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்றால் வாலல் வாரிசி, அந்த வாரிசுதாரர்கள், இந்த கணவனுடைய வாரிசுதாரர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அதாவது அலல் வாரிசி, வாரிசின் மீது கடமையாகும். மிஸ்லுமா, இதே போன்று அலா வாலிதி திஃப்லி, இந்த குழந்தையின் தந்தை இருந்தால் அந்த குழந்தையின் தந்தை மீது எவ்வாறு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் கடமையாகுமோ அதே போல் அந்த வாரிசின் மீதும் கடமையாகும். மினல் இன்ஃபாக்கி, செலவு செய்வதிலிருந்து, அலல் உம்மி, அந்த தாயின் மீது, அதாவது குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய அந்த தாயின் மீது செலவு செய்கிறது பொறுப்பு. 3 பொறுப்பு அல்லாங்க சொல்றாங்க. ஒன்று வந்து செலவு செய்கிறது, ஒரு நஃபகா இன்ஃபா, குழந்தைக்கும் உரிய செலவு, அதே மாதிரி குழந்தைக்குரிய அந்த பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த தாய்க்குரிய செலவு. ரெண்டாவது இடையூற விடுவது, அதாவது நம்ம சொன்ன மாதிரி எப்படி அந்த தந்தைக்கு வந்து குழந்தைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. சரி, குழந்தைக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துவான்னு சொன்னா, குழந்தையோட அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது இந்த குழந்தைக்கு ஏற்படுத்துற மாதிரி தான். ஏன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த கோபத்தை என்ன செய்யும், குழந்தைகிட்ட காமிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருவருடைய தீங்கு இருக்குது எல்லோருக்கும் தீங்கு இழைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதனால என்னது, இந்த குழந்தைக்கு அந்த எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது. அதே மாதிரி பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்து அதற்குரிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு தந்தை செய்ய வேண்டியது போல. தந்தை இல்லைன்னு சொன்னா அந்த தந்தையுடைய வாரிசுதாரர்கள் இந்த பொறுப்பை எடுத்து செய்வார்கள். அதுதான் சொல்லப்படுது. இன்ஃபாக்கி, செலவு செய்வதிலிருந்து, அலல் உம்மி, அந்த தாயின் மீது, வல் கியாமி பி ஹுக்கூகிஹா, அவளுடைய கடமைகளை, அவளுடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலேயும், அதமில் இவராரி பிஹா, அவளுக்கு எந்தவித இடையூறு செய்யாமல் இருக்கக்கூடிய விஷயத்திலேயும் அந்த தந்தையை போன்றது வாரிசுதாரர்களும் பொறுப்பாக எடுத்து செய்வார்கள். ஒல் முராது பிஹி, இந்த இடத்துல வாரிசுன்னு சொன்னதை கொண்டு கருத்து என்ன? வாரிசுல் அபி, தந்தையுடைய வாரிசுதாரர்கள். தந்தையுடைய வாரிசுதாரர்கள் தான், தந்தைக்கு தந்தை இருக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி தந்தையுடைய வாரிசுதார் இருக்காங்களே, இவர்கள் அந்த பொறுப்பை எடுத்து சரிவர செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. வக்கீல சொல்லப்படுது, வாரிசு சபி, குழந்தையின் உடைய வாரிசுதாரர்கள், குழந்தையின் வாரிசுதாரர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சரியான கவுல் என்னன்னு சொன்னா, தந்தையுடைய வாரிசுதாரர்கள் தான் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். தந்தையுடைய வாரிசுதாரர்கள் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த வாரிசு உதாரணம், அந்த குழந்தைக்கு காசு இருந்தா, அந்த குழந்தைக்கு காசு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அதிலிருந்து என்ன செய்யலாம், தாராளமாக எடுத்து செலவு செய்யலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி, அப்போ குழந்தைக்கு வந்து பால் கொடுப்பாட்டக்கூடிய விஷயத்துல தந்தை இருக்காங்க, அந்த தந்தை தாய்ந்தை நிர்பந்தப்படுத்தப்படுவார்களே ஒழிய அவர்கள் அல்லாத வேற யாரும் என்ன செய்யப்படக்கூடாது, இது விஷயத்தில் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அவதான வாரிசுக்கு இது இல்லை, ஆனால் குழந்தைகிட்ட இருக்கு, குழந்தைக்கு செல்வங்கள் சொத்துக்கள்லாம் இருக்குங்கும் போது அந்த குழந்தையுடைய பொருள் வந்து என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். அந்த வாரிசு நிர்பந்தப்படுத்தப்பட மாட்டாது. ஏன்னா தாய் தந்தையில தவிர யாரும் அது விஷயத்தில் நிர்பந்தப்படுத்தப்பட மாட்டாது. வாரிசு சபி, சரி. வல் அவ்வளு எஃப்தியார், அப்போ முதல் விஷயம் இருக்குத, இந்த வாரிசுல் அப், அதாவது தந்தையுடைய வாரிசுதாரர்கள் தான் கவனிக்க வேண்டும் என்ற விஷயம் இருக்கிறது. இஃப்தியாரு திபிரி, திபிரி ரஹமத்துல்லாஹிய இஃப்தியார், அவங்க சரி சொல்றதுன்னு சொன்னா வாரிசுல் அபி தான் அங்க பொறுப்பு. அவங்க யாரு, குழந்தையுடைய வாரிசு கிடையாது, வாரிசுல் அபி, அந்த தந்தையுடைய வாரிசுதாரர்கள் தான் இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவங்க என்ன செய்யறாங்க, தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். அதில் இமாம் திபிரி ரஹமத்துல்லாஹி அவங்க இந்த கருத்தை தான் எடுத்திருக்கிறாங்க. சரி. பைன் அராதா ஃபிசாலன் அன் தராதி மின்ஹுமா, பைன் அராதா ஃபிசாலன், குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்வதை நாடினால், அராதானா அந்த பெற்றோர்கள், அதாவது ஆணும் பெண்ணும் இருவரும், அன் தராதின் மின்ஹுமா, அவர்கள் இருவரும் பொருத்தத்தோடு, ஒரு இருவரும் விரும்பி, தராதை மின்ஹுமா, அவர்கள் இருவருடைய பொருத்தத்தோடு, இருவரும் விரும்பி குழந்தையை பால் குடி மறப்பதற்கு, அதாவது ஃபித்தாம் சொல்றோம்ல, குழந்தைக்கு பால் குடிக்க மறக்க செய்யலாம் அப்படிங்கிறத அவர்கள் நாடினால், ஓ தஷாவுரின், இன்னும் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து, தனிப்பட்ட முடிவு எடுக்காம ஆலோசனை, ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து அவ்வாறு அவர்கள் நாடினால், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, அவர்கள் இருவரின் மீதும் எந்த குற்றமும் கிடையாது. அவ்வாறு செய்வது, அதாவது இந்த குழந்தையை பால் குடி மறக்கடிக்க செய்வது, அது 2 வருஷம் பூர்த்தியானதுக்கு பிறகா இருக்கலாம், அல்லது குறைவாகவும் இருக்கலாம், அது மறக்கடிக்க செய்வதில் எந்தவித குற்றமும் கிடையாது. ஃபைதத் தஃபக்கல் வாலிதானு வாலிதானி,
பெற்றோர்கள் ஒன்றுபட்டு விட்டால் அலா ஃபிதாமிஹி அந்த குழந்தையின் பால்குடி மரக்கடிக்கு செய்வதை நாடிவிட்டால், குழந்தைய பால்குடி மரக்கடி செய்யலாம்னு சொல்லி நாடிட்டாங்க. கபுலல் ஹவுலைன் 2 ஹவுலுக்கு முன்னாடி, அதாவது வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சனத்தைனி காமிலத்தைன்னு சொன்னோம், அதாவது ஹவுலைனில் காமிலைன் 2 வருடம் பூர்த்தியாக அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவது அந்த பெற்றோரின் கடமை என்பதாக சொல்லியிருந்தோம், பொறுப்பு என்பதாக சொல்லியிருந்தோம். அப்படி சப்போஸ் அவர்கள் அதற்கு முன்பாகவே குழந்தையை பால்குடி மரக்கடிக்க செய்வதை விரும்பினால் கபுலல் ஹவுலைன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா ஃபி தாலிக்க அந்த விஷயத்தில் அவர் இருவரும் கருதினார்கள் மஸ்லஹத்தன் லஹு அந்த குழந்தைக்கு அதில் சீர்திருத்தம் இருக்கிறது, அந்த சிறு குழந்தைக்கு நலவு இருக்கிறது என்பதை நாடினால் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். பாதத் தஷாவரி மஷோராவிற்கு பிறகு அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்துல நலவு இருக்கிறது என்பதை இருவரும் கருதினால் ஃபலா இஸ்மா அலைஹிமா அவர்கள் இருவர் மீதும் எந்த குற்றமும் கிடையாது. அப்போ 2 பேரும் குற்றவாளி ஆக மாட்டாங்க. 2 பேருமே விரும்பி ஒரு ஆலோசனை செய்து இந்த முடிவை எடுக்கிறார்கள். நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், குழந்தையுடைய அந்த பால் குடியை மறக்கடிக்க செய்யலாம் என்பதாக நாடினால் எந்தவித குற்றமும் கிடையாது. பொதுவாக என்னது அவங்க என்னது மஷோரா செய்யலாம். அதாவது இது மஷோரா செய்யறதுனால குழந்தைகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. மஷோரானா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து தெரிவிச்சு கொள்றது, கருத்து தெரிவித்து ஒரு முடிவு எடுக்கிறது, அதில் எதில் நலவு இருக்குது என்பதை பார்த்து கொண்டு முடிவெடுத்தார்கள் என்றால் மஷோரா என்பது பொதுவாக கயிறுள்ள விஷயமாகத்தான் இருக்கும். மஷோரா என்பது அல்லாஹ் அதில் நலவை அல்லாஹ் வச்சிருப்பான். அதனால அவர்கள் மஷோரா செய்து இருப்பதன் மூலமாக குழந்தைக்கு இடையூறு ஏற்படாது என்பதற்காக சொல்லப்படுது. குழந்தைக்கு அதன் மூலம் இடையூறு ஏற்படாது என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ அவங்கள மத்தியில் மஷோரா செய்து இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மஷோரா 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க, சரி கருத்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஒருத்தர் தனியாக செய்கிறது, ஒருவர் மட்டும் முடிவெடுக்கிறதுங்கிறது கூடாது, அது நல்லது கிடையாது, அது போதுமாகாது. அதே மாதிரி மஷோரா ஒருத்தர் இன்னொருத்தட்ட மஷோரா கேட்காம செய்வதும் சரி கிடையாது. அப்போ அந்த விஷயத்தில் மஷோராவோட செய்கிறது இருக்குது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம், ஒரு கண்ணும் கருத்துமா அந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்பதையும் இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்ட அந்த ரஹ்மத்துடைய அந்த வெளிப்பாடு இதில் தெரியுது. ஏன்னா அந்த 2 தாய் தந்தையர்கள் 2 குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தை, தர்பியத் குறிக்கக்கூடிய விஷயத்தில் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் சரியானது என்பதை மஷோரா செய்வதை அல்லாஹ் இந்த இடத்துல வலியுறுத்துறான். ஃபைன் அரல்லாஹ்ன லக்கும் ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன வஅதமிரு பைனக்கும் பிமஅரூஃபின் வஇன் தஆஸர்தும் ஃபஸதுர்லிஉ லஹு உக்ரா என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சூரத்து தலாக்ல சொல்லி காண்பிக்கிறான். சூரத்து தலாக்ல ஃபைன் அரல்லாஹ்ன லக்கும் அவர்கள், அதாவது தெளிவான முறையில் இந்த இடத்துல சொல்றான். 6வது ஆயத்து நம்பர் 6ல் அல்லாஹ் சொல்லும்போது அழகா சொல்றான், அவர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஃபைன் அரல்லாஹ்ன லக்கும் பிரசவத்திற்கு பின்னால், அதாவது குழந்தைகளுக்கு உங்களுக்காக அவர்கள் பாலூட்டினால் அதற்குரிய கூலி அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். வஅதமிரு பைனக்கும் இதை பற்றி முன்னதாகவே உங்களுக்குள் முறையாக பேசி முடிவு செய்து கொள்ளுங்கள். வஅதமிரு பைனக்கும் உங்கள் பிமஅரூஃபின், மஅரூஃப்ங்கிற வார்த்தையை சொல்லி ஏதோ என்னது சுயநலத்து இல்லாமல் பொதுநலத்தோட குழந்தையுடைய நலவை கருதி உங்களுக்கு மத்தியில் ஒரு யோசனை செய்து கொள்ளுங்கள், அதுதான் நல்ல விஷயம். வஇன் தஆஸர்தும் ஃபஸதுர்லிஉ லஹு உக்ரா இதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டா அக்குழந்தைகளுக்கு மற்றவர்களை கொண்டு பால் கொடுக்கலாம். இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டான், தெளிவாக சொல்லிட்டான். நீங்கள் உங்களுக்குள்ள மஷோரா செய்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது தான் மிக முக்கியமான விஷயம். அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பது என்பது சரி கிடையாது என்பதை இந்த ஆயத்தில் எல்லாம் விளக்குறான். வயின் அரத்தும் அன் தஸ்தரிஉ அவுலாதக்கும் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் இதா சல்லம்தும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், ஒயின் அரத்தும் நீங்கள் நாடினால் அன் தஸ்தர்திஉ அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பால் குடிப்பாட்டுவதற்கு, அதாவது பால் குடிப்பாட்டை தேடுவதற்கு அல்லது வேற ஒருத்தர் மூலம் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி குழந்தைக்கு பால் குடிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நாட்டத்தை நீங்கள் நாடினால், சரி நாடிட்டீங்கன்னு சொன்னா ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்கள் மீது குற்றம் கிடையாது. இதா சல்லம்தும் நீங்கள் ஒப்படைத்து விட்டால் மா ஆத்தைத்தும் பில் மஅரூஃப் எந்த ஒன்றை நீங்கள் கொண்டு வந்தீர்களோ, அதாவது எதை கொடுக்கணுமோ பில் மஅரூஃப் அது நலவான முறையில், யார் இந்த தாய் அல்லாதவங்க உங்கள்கிட்ட எதை நாடுறாங்களோ அதை நீங்கள் ஒப்படைத்து விட்டால் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. வேறொரு தாயின் மூலமாக
பால் குடிப்பாட்டலாம். இப்போ தான் சொல்லு ஃபஸ்துர்தி அலஹு உஹ்ரா என்ற அந்த ஆயத்தை பார்த்தோம். சூரத்து தலாக்ல வரக்கூடிய அந்த ஆயத்து. அப்போ அதற்கு வேற ஆளை வச்சு பால் குடிப்பாட்டுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். ஆனால் அதற்குரிய அவங்க கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை கொடுக்கறது சிறந்தது. அவங்க வந்து எதை நாடுறாங்களோ குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த அவருடைய ஹக்கை நிறைவேற்றி விடுவது தான் சிறந்ததாக இருக்குது. அது முறையாகவும் இருக்குது. அந்த விஷயத்தை அல்லாஹ்தஆலா சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, 2 பேரும் பெற்றோர்கள் தாய் தந்தையிலும் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த குழந்தைய ஏதோ ஒரு விதி ஒன்று அவளுக்கு ஏற்பட்ட உதிரின் காரணமாக, இப்போ தாய்க்கு பால் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படுது. அதன் காரணமாகவோ அல்லது குழந்தைக்கு குழந்தைக்கு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காட்ட முடியலை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்காக செலவு செய்யுது. வேற ஒரு ஆள்கிட்ட கூலிக்கு என்ன செய்து கொடுத்து அவங்கள்ட்ட நல்ல முறையில் அவங்கள்ட்ட நடந்து கொண்டு பால் குடிப்பாட செய்வது எந்தவித குற்றமும் கிடையாது. எந்தவித குற்றமும் கிடையாது. அது சிறந்தாகவும் இருக்கு. அதில் ஏன்னா அந்த குழந்தைக்கும் அதில் மஸ்லஹத் இருக்கு. ஏற்கனவே சொன்னோம். அது 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்க. அந்த குழந்தையுடைய மஸ்லஹத்தை கருதி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா. அப்போ இந்த இடத்துல என்னது, தாய் அல்லாத வேற ஒருத்தவங்க பால் கொடுக்க முன் வராங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒன்று வந்து அவங்களுடைய தாய் மறுத்துட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணங்கள் ஏற்படுது, ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குது, அல்லது பெண்மணி வேற ஒரு திருமணத்தை நாடுறாங்க. தலாக்குட பெண்மணியாக இருந்தால் தலாக்குடப்பட்ட பெண்மணி வேற ஒரு திருமணத்தை நாடுறாங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களில் பால் குடிப்பாட்ட முடியாது என்ற நிலையில் அவங்க விலகி போகும்போது தாராளமாக என்ன செய்யலாம். அதாவது இந்த நிலையில் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேறொரு பால் குடிப்பாட்டக்கூடிய தாயை கூலிக்கு கொடுத்து நல்ல முறையில் அவங்களுக்குரிய ஹக்கை சரியான முறையில் கொடுத்தேன்னா, அவங்கள ஒழுங்காக ஹக்கை கொடுக்கலன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அவங்க குழந்தை விஷயத்தில் குறை செய்வாங்க. அதனால் எஹ்சானோட நல்ல முறையில் அவங்கள்ட்ட சந்தோஷமான முறையில் அவங்கள வச்சு பால் குடிப்பாட்ட செய்வது நல்லதாக இருக்கிறது. அது விஷயத்தில் என்னது பார்க்கணும். அதாவது படிச்சுக்கிடுவோம் வாங்க. ஒயின் அறத்தும் ஐயுகல் ஆபா, ஓ தந்தைமார்களே நீங்கள் நாடினால் தத்லுபு முரதியாச்சன் வலதிக்கும் கைரல் உம்மி, தாய் அல்லாத வேறொரு பால் குடிப்பாட்டக்கூடியவளை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் தேடினால் சபபி ஐஜிசிஹா, அந்த தாயுடைய பலகீனத்தின் காரணமாக, அவ் இராதத்துஹா அஸ்ஸிவாஜ், அல்லது அவர் திருமணத்தை அவள் நாடியதன் காரணமாக, அவ் வேறொரு திருமணம் செய்வதற்காக வேண்டி தாய் நாடிவிட்டார்கள். பலா இஸ்மா அலைக்கும், உங்கள் மீது எந்தவித குற்றம் கிடையாது. ஷரீத்தன் அன் தத்ஃபஊலஹா, ஷரீத்தன் ஒரு நிபந்தனையோடு, ஷரீத்தத்தை அன் தத்ஃபஊலஹா, அந்த பெண்மணிக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்மணிக்கு கொடுப்பது நிபந்தனையின் பேரில் மத்தஃபக்தும் அலைஹிமில் அஜ்ரி, கூலியிலிருந்து எது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒன்றுபட்டு வைத்தீர்களோ அதை கொடுப்பதன் பேரில் உள்ள நிபந்தனையுடன் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஃபைனல் முருதி, பால் குடிப்பாட்டக்கூடிய பெண்மணி இதாலம் துக்ரம், அவள் சங்கை செய்யப்படலை, அவளுக்கு சரியான கூலி கொடுக்கப்படலை, அவளுக்கு கவனிக்கப்படவில்லை என்றால் லா தஹ்தம்மு பித்துஃப்லி, குழந்தையை கொண்டு அவள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள். வலா துஅனி பி இர்லாஇஹி, அதற்கு பால் குடிப்பாட்டக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக கவனிக்க மாட்டாள். அப்போ நல்ல முறையில் பால் குடிப்பாற்ற விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அந்த பெண்மணி என்றாலோ, அதே போல் அந்த குழந்தைக்கு ஒழுங்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றாலோ அவளுடன் பேசி அந்த கூலியை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இப்போ அதே மாதிரி அந்த இவரும் என்ன செய்யலாம், அந்த தாய் அந்த பெண்மணி முகம் நல்ல, அதாவது வேற பெண்ணின் மூலமாக பார்த்து கொள்ளலாம். முகமலர்ச்சி உள்ளவளாக இருக்கிறாளா, மறு அவளுடைய பேச்சு வந்து தெளிவான பேச்சு. சில நேரத்தில் அந்த பேச்சினுடைய அந்த செயல் சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த வாசகங்கள், அவங்களுடைய அந்த கருத்துக்கள், அவங்களுடைய மொழி நயங்கள் அழகானதாக இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி பொதுவாக உள்ளம் விசாலமான பெண்மணி, இது போன்ற விஷயங்களை கவனித்துக் கொள்வது நல்லது. உதாரணமாக அதில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் உம்முஹாத்துல் முஃமினீன்ல ஒருத்தங்க. அவர்கள் ஹஸரத் ஹஸனுல் பிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சிறு வயதில் பாலூட்டியதாக நாம் பார்க்கிறோம். அதில் ஹஸனுல் பிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த மொழி வளம், அவருடைய அந்த அரபி இலக்கிய போங்கு இருக்கிறத மற்றவர்களை விட மிகவும் மேம்பட்டதாக இருக்கும். அதற்கு ஒரு காரணம் இதையும் எழுதுவார்கள். அந்த தாயுடைய அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹுன், அவர்களுடைய அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த உணவு கொடுத்த அந்த முறை, அந்த உணவு கொடுத்தது இருக்குதே, அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுடைய அந்த மொழி வளம் என்பதாக சொல்லப்படும். மொழி வளம் என்பதாக எழுதியிருப்பாங்க கிதாபுகளை நம்ம பார்க்குறோம். வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் எந்த ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நன்கு அறியக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். அதாவது ராக்கபு
ராக்கபுல்லாஹ ஃபி ஜமீ அஃபாலிக்கும். ராக்கிபுல்லாஹ ஃபி ஜமீ அஃபாலிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலேயும் அல்லாவை ஒரு பார்வை பார்த்து ராக்கிபுனா கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாவையும் பாருங்க, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான், அவன் என்னை நோக்கி கொண்டிருக்கிறான்ங்கிற சிந்தனை அந்த செயல்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தஆலா, நிச்சயமா அல்லாஹ் தஆலா லா யுக்ஃபா அலைஹி ஷைஉன், அவன் மீது எந்த வஸ்துவும் மறைந்து விடாது. லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் மின் அக்வாலிக்கும் வ அஹ்வாலிக்கும், உங்கள் பேச்சுக்களில் இருந்தோ உங்கள் நிலைகளில் இருந்தோ அதேபோல் உங்கள் செயல்களில் இருந்தோ எந்த விஷயமும் அல்லாஹுவை விட்டு மறைந்து விடாது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உங்கள் எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் செய்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் பயத்துடன் செய்து வாருங்கள். எதிலும் வரம்பு மீறி விடாதீர்கள். எதிலும் வரம்பு மீறி விடாது. ஒருத்தருடைய ஹக்கை பாதிக்கப்புண்ணமாக அவங்கள் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ, எதை பொறுப்பாக சுமத்தி இருக்கிறானோ, எதை அமானிதமாக ஆக்கி இருக்கிறானோ அந்த விஷயத்தில், உதாரணமாக உங்கள் குழந்தைகளை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். கணவர் பார்க்கல அதனால என்னது, அந்த பால் யார் அதை குழந்தையின் தந்தை பார்க்கலைங்கிறதுக்காக வேண்டி தாயோ அல்லது பால் குடிப்பாட்ட பெண்மணியோ எந்த விதமான அநியாயமும் இடையூறும் செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாட்ட எதுவுமே உங்களுடைய ரகசியங்களும் பரகசியமும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு சிலவித படிப்பினைகளும் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு சில படிப்பினைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். முதலாவது விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹு தஆலா ஆண்களை தடுக்கிறான். நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த அந்த ஆயத்துடைய தொடரில் மேலேருந்து வரும்போது அல்லாஹ் சொல்லும்போது சில விஷயங்களை சொல்றான். அது முன்னாடி சொன்னா, இங்கே வந்து தாய்க்கு வந்து ஹக்கு ரிலா, அந்த ரிலா அதாவது பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த உரிமை இருக்க ஷரியத்துடைய அடிப்பில் அவள் கவனிக்க வேண்டியது அவளுக்கு அவசியமாக இருக்கு. அவள் தலாக் விடப்பட்ட பெண்மணியாக இருந்தாலும் சரி, இது ஒன்று. அதே நேரத்தில் அந்த கணவர் என்ன செய்யணும், அவள் பால் குடிப்பாட்டும் காலமெல்லாம் அவளுக்குரிய செலவினத்தையும் உடை விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் தாய் தந்தையர்கள் குழந்தையை வசீலாவாக ஒரு காரணியாக வைத்து ஒருவர் இருவர் மற்றொருவருக்கு இடையூறு செய்வதை கூடாது என்பதை தடுக்கிறான். மூன்றாவது விஷயம், அதாவது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தாலா மஷோராவின் அடிப்படையிலையும் இருவருடைய பொருத்தத்தின் அடிப்படையிலும் செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்துல அழகான முறையில் வலியுறுத்தி கூறுகிறான். இதன்படி ஒருவருடைய வாழ்க்கை அமையுமே என்றால் அல்லாஹு தாலா எல்லோருடைய பிரச்சனை, ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தின் பிரச்சனை தான் சமூகத்தின் பிரச்சனை, ஒரு குடும்பத்தின் சீர்திருத்தம் சமூகத்தின் சீர்திருத்தம். எனவே இதன் மூலம் சமூகம் முழுவதும் சீர்திருத்த காரணமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் சமூகத்தை ஒரு கட்டமைப்போடு கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவன் நமக்கு வழங்கிய பொறுப்பை, அமானிதத்தை, ஹக்கை சரியாக செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தின் மீது நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல பழக்கங்களையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.